வணக்கம். மே 9 தேர்ஸ்டே ஈவினிங் 4 to 6 துறையூரில், பெரம்பலூர் மாவட்டம் துறையூரில் ஈவினிங் வந்து ஒரு சின்ன கெட் டுகெதர் இலவசமாக யார் வேணாலும் வாங்க, கலந்துங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 2.5 hours நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். துறையூர் ஒரு சின்ன ஊர், ஆனால் பயங்கர பொட்டென்ஷியலான ஊர். அண்ட் எங்கள் சொந்த ஊர் பக்கத்துலன்னு வச்சுங்களேன். நிறைய விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அங்கே வந்து பத்தாஞ்சலி மெஸ்ன்றது பாரதி தியேட்டர் இருந்துச்சுல, அதோட வளாகத்தில் தான் இருக்குது. நம்ம அங்கே சந்திக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும், எப்படி கலந்துக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்தியா டைரக்டரோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888 நம்பருக்கு. அங்கே துறையூர் கான்டாக்ட் நம்பரும் நான் வந்து மிக விரைவில் நான் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாளைக்கு இல்லை நாளான்னிலேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த தேர்ஸ்டே ஈவினிங் 9th, அதாவது 9 சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம சந்திப்போம். இன்னைக்கு ஆட்டம் சூப்பர்வாக இருந்துச்சு. நேற்று நான் ஷார்ட் கவரிங் சொன்னப்போ நிறைய பேர் வந்து நம்பலை. அண்ட் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இல்லை இதை வந்து லாங் பில்டப்பு, நிறைய வந்து ஸ்டாக் வந்து டெலிவரி ஆயிருக்குன்னு. அதெல்லாம் கிடையாதுப்பான்றது கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். எஸ், நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஷார்ட் டேர்ம்னா ஒரு வாரம் 10 நாள் இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து அந்த பேரிஷ்னஸ் இன்னமும் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, மறுபடியும் நான் வந்து சொன்னதை வந்து ஷார்ட் பண்ணாதீங்க. எந்த விதமான டேட்டாஸும் கிடையாது ஷார்ட் பண்ணுறதுக்கு. ப்ராஃபிட் புக் பண்ணுறது வந்து பண்ணீங்கன்றது நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்தது பியூராக வந்து இட் இஸ் கால் ஷார்ட் ஸ்குவீஸ். அப்படி பிதுக்குன்னா சிற்குன்னு அப்படி மேலே போயிட்டு அப்படி வரும் தெரியுமா? எக்ஸாக்ட்லி அந்த விஷயம் தான் நடந்துச்சு. நீங்கள் எடுத்து பாருங்களேன். நேற்று வந்து ஆப்ஷன் பற்றி வந்து ஒரு விஷயத்த நான் பேசிட்டு இருந்தேன். என்னடா திடீர்னு இவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுறதை விட்டுட்டு இப்போலாம் ஆப்ஷன்ஸ் பற்றி பேசுகிறான்னு சொன்னால், ஆப்ஷன்ஸும் ஒரு சைடு இருக்கு. இந்த சைடு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்விங் ட்ரேட் பற்றியும் நம்ம பேசுவோம். நாளைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ, ரைட்? ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் இப்போல்லாம் வர நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை, சார்ட் போடுறது கிடையாது, அண்ட் எல்லாமே வந்து ஜோவோ மீட்டிங்க்கு மூவ் பண்ணிட்டீங்கன்றது. அப்படி கிடையாது. சில காரணத்தினால நான் வந்து சார்ட்ஸ் போட முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னமெல்லாம் வரும் காலத்தில், ரைட், முடிஞ்ச அளவுக்கு வந்து வாரத்தில் வந்து 2 இல்லை 3 ஸ்டாக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பொட்டென்ஷியல் ஸ்டாக், அதாவது வாங்கி வச்சு அடுத்த 6 மாதம் கதெல்லாம் கிடையாது. அடுத்த 10 நாளில் அட்லீஸ்ட் ஒரு 8-10% பார்க்குற மாதிரி ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்டாக்கு இம்மீடியட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் இருக்குது. அந்த ஸ்டாக் பற்றியெல்லாம் நாளைக்கு வந்து சார்ட்டோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து ஜூபிலண்ட் ஃபுட் எடுத்துங்களா. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஜூபிலண்ட் ஃபுட் வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5.2% அப்பா இருக்கு. பெரிய வால்யூம், ரைட்? லாஸ்ட் வந்து ஒரு 50 நாள்ல இல்லாத அளவுக்கு வால்யூம் வந்து 4 மடங்கு 5 மடங்கு அதிக வால்யூம். பட் தெர் இஸ் சம்திங் கால் அன்ஃபினிஷ்ட் ஜாப். அதாவது டெக்னிக்கலி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளா கேட்டால் அன்ஃபினிஷ்ட் ஜாப் இருக்கு. கீழே சில பஞ்சாயத்துலாம் இருக்கு. ஜூபிலண்ட் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 465 ரூபாய்க்கு போயிருக்கு, 64 ரூபா 5 பைசாக்கு போயிருக்கு. பட் அன்ஃபினிஷ் ஜாப்னா கீழே 408 410 அந்த ஜோனுக்கு வந்துட்டு போகணுன்றது சில டெக்னிக்கல் சார்ட்ஸ் வந்து காட்டிட்டு இருக்கு. அந்த லெவல் வருமா வராதான்றது அடுத்தது பார்த்துக்கலாம். பட் டெக்னிக்கலி இந்த ஸ்டாக்கை இந்த லெவல்ல வாங்கலாமான்னு கேட்டால் கன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து உடைச்சாதான் நம்ம வந்து அது வாங்குறதுக்கான அறிகுறி இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற ஒரே பாசிட்டிவ் நியூஸ், ஜூபிலண்ட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பிக் வால்யூம். யாரோ ஒரு பெரிய ஜாம்பவானை வந்து கேஷ் போட்டிருக்காங்க. அப்போதான் இவ்வளோ பெரிய வால்யூம்ஸ்லாம் வரும். ஸோ இந்த வால்யூம் வரத்துக்கு இதை வந்து பேசஸ் பண்ணி நம்ம வாங்கலாம். நாளைக்கு காலையில் தெரியும், இல்லை இன்னைக்கு வந்து லேட் நைட்டில் வந்து பல்க் டீலா பிளாக் டீலா ஏதாச்சும் வந்திருக்கான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி விஷயத்தில் நீங்கள் போய் ட்ராப் ஆகாதீங்கன்றது நம்ம பேச முடியும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், இப்போ எக்ஸைட் பேட்டரி எடுத்துங்களேன். இவங்க வந்து ஹொண்டாய் கூட வந்து ஒரு டயப் போட்டாங்க. டயப் போட்டது லாங் டேர்ம்க்கு வந்து அவங்க வந்து லித்தியம் பேட்டரி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் போடுற மாதிரி சில அக்ரிமெண்ட் பண்ணாங்க. அதில் எக்ஸைட் பேட்டரி ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 நாள்லேயே 40-50% வந்து ஏறிச்சு.
இன்னமும் ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 3.8% வந்து ஏறி இருக்கு. இது வந்து ஜெனியூனா மேலே ஏறிட்டு இருக்க ஒரு ஸ்டாக். ஸோ ஜெனியூனா எது ஏறுது, எது வந்து சும்மா அப்படி அந்த ஸ்குவீஸ் கோசரம் ஏறுறதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆப்ஷன் சைடில் நம்ம சில விஷயத்த கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் ஸ்விங் ட்ரேட்ல வந்து போய் மாட்டிக்க மாட்டோம். எடுத்து பாருங்களேன், நேற்று நிறைய பேர் வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து ஹோல்டிங் வச்சிருந்தாங்க. நேற்று பியூரா ஐசிஐசிஐ ஏறினது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஷார்ட் கவரிங், வேற எதுவுமே கிடையாது. அந்த ஷார்ட் கவரிங் அது தூக்குனனால பேங்க் நிஃப்டி தூக்க போக ஆரம்பிச்சிச்சு. பேங்க் நிஃப்டியில நேற்று வந்து ஒரு ஆப்ஷன் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், 49,100, ரைட். நேத்தோட டே லோ 25 rupees 60 paisa, ரைட். நேத்து டே ஹை 495 rupees, ஆல்மோஸ்ட் 19 times அப், ரைட். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னைக்கு ரைட், இன்னைக்கு வந்து அதோட டே ஹை ஆல்மோஸ்ட் 914 rupees, 25 ரூபா எங்க இருக்கு? 2 நாள்ல வந்து 914 rupees எங்க இருக்கு? இது ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? சத்தியமா வந்து இந்த 25-30 rupees இல்ல 40 rupeesல வாங்கினப்ப இது வந்து 920 rupees போகும், இல்ல 915 rupees போகும்ன்றது ப்ரிடிக்ட் பண்ணிருக்க முடியாது. நேத்து அந்த ஸ்டாக்கை வந்து கண்டினியூ பண்ணி இருந்தால், மறுபடியும் நான் சொல்றேன், கண்டினியூ பண்ணி இருந்தால் ப்ராபப்ளி நம்ம வந்து ஹையை வந்து சம்வேர் அரௌண்ட் 430, 450 அந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணியிருக்கலாம். பட் டெஃபினட்டா கேரி ஃபார்வர்டுக்கான தில் இருந்திருக்காது. ஏன்னா தெரியும் அது வந்து ஷார்ட் கவரிங் முடிஞ்சு போச்சு, அப்போ என்ன ஆகும்? இந்த தைரியத்துல தான் சில பேர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் நீங்க எடுத்து பாருங்களேன், ஐசிஐசிஐ பேங்க் வந்து அப்படி மேலே தூக்கி அதுக்கப்புறமா அங்கேருந்து கீழே அடிச்சான். பியூர் ஷார்ட் கவரிங் தான், ரைட். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஸ்டாக். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஸ்டாக்கு ஒரு ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் 485 points ப்ளஸ், க்ளோஸ் ஆகும்போது எவ்வளோ? ஆல்மோஸ்ட் 160 point, 159 points டவுன். இன்ட்ராடே ஸ்விங் வந்து ஆல்மோஸ்ட் 447 points. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரைஸிங்கில் விளாண்டுருப்பாங்கிறது நினச்சி பாருங்களேன். நாளைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பற்றி ஒரு சின்ன வீடியோ. இது இல்லாத ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 ஸ்டாக் இல்லை 4 ஸ்டாக், ரைட், முடிஞ்ச அளவுக்கு ஒரே பேட்டர்னில் இருக்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் இது மாதிரி ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணால் என்ன ட்ரேட் பண்ணலான்றது உங்களுக்கு ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இல்லை செக்டர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுறதுல அர்த்தம் கிடையாது. லாங் பில்டப்னு எடுத்துக்கிட்டா ஆர்இசி இருக்கு, பிஎஃப்சி இருக்கு, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, அசோக் லைலண்ட் இன்ஃபேக்ட் வந்து டே சார்ட் அண்ட் வீக்லி சார்ட்ல வந்து 195 அந்த டார்கெட்டை வந்து இன்னைக்கு அச்சீவ் ஆகி மேலே போய் அழகா தொட்டுச்சு. இன்னைக்கு வந்து அது மட்டும் ஆல்மோஸ்ட் 3.9% அப்பு. ஷார்ட் கவரிங்ல எடுத்துக்கிட்டனால் ஜூபிலண்ட் ஃபுட், ரைட், ஷார்ட் கவரிங்ல வந்து ஜூபிலண்ட் ஃபுட் வந்து நிற்குது. ஷார்ட் பில்டப்ல வந்து ஐஓசி, ஏபி கேபிட்டல், பிர்லா சாஃப்ட், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஏபி கேபிட்டல் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு. கட்டாயம் ஷார்ட் பண்ணோம்ல, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம்ல, அதனால அதான் நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா இது எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப்ல வந்து போயிருக்கு. பார்க்கலாம், இப்போதானே மே மாதம் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பெருசாக ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மேஜர் மார்க்கெட், உலகத்தில் இருக்கிற மேஜர் மார்க்கெட், தோ லேபர் டேன்றது ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ்டு கான்செப்ட், பட் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து கொண்டாடுறாங்க. அது யூரோப் ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் லீவ். ஸோ லீவ்னா என்ன? ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு லீவ்னா நல்லா படுத்து தூங்கலாம் காலையில், ரைட். ஒரு 7:30-8 மணி வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அண்ட் டென்ஷன் இல்லாத ஆஃபீஸ்க்கு வரலாம். ஒரு 10 மணி 11 மணி பக்கமாக வந்து அதுக்கப்புறமா நம்ம அனாலிசிஸ் ஆரம்பிக்கலாம். டெஃபினட்டாக நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருக்கும். நம்ம நிறைய விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மே மாதத்துக்கான லெவல்ஸ் என்னன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. நாளைக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.